புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு தொடர்பாக இந்தியன் ரயில்வே சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில பயனாளர்கள் மட்டும்தான் முன்பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொதுவாக ரயில் பயணங்களை நிறைய பேர் விரும்பினாலும் அதில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் பயணிகள் தரப்பில் வைக்கிற மிகப்பெரிய ஒரு புகார். தீபாவளிக்காகட்டும், இல்லாட்டினா பொங்கலுக்காகட்டும், இல்லாட்டினா நவராத்திரிக்காகட்டும், இதுக்கான முன்பதிவுக்கான ஸ்டார்டிங் ஆன ஒரு சில நிமிடங்கள்லேயே எல்லா டிக்கெட்டும் காலியாயிரும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் போகும். இது நிறைய செய்திகளில் வளம் வர்றதை நம்ம பார்த்துருப்போம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை முன்பதிவு தொடங்கின கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அன்ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் ரொம்ப பல்காக டிக்கெட்டை முன்பதிவு பண்ணிடுவாங்க. இதனால் நம்மளை மாதிரி இருக்கிற சாமானிய மக்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகும். இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு தான் இந்தியன் ரயில்வே ஒரு புதிய இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. அந்த இனிஷியேட்டிவ் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதா தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக சாமானிய நம்மளை மாதிரியான மக்களுக்கு ரயில் டிக்கெட்டில் டிக்கெட் புக் பண்ணால் ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்தியன் ரயில்வே தரப்போட கருத்தாக இருக்குது. இந்த மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பதிவு தொடங்கிய முதல் 15 நிமிஷத்துக்குள்ள ஆதார் அங்கீகாரம் பெற்றவர்கள் மட்டும்தான் முன்பதிவு பண்ண முடியும். நீங்கள் இணையம் வழியாக முன்பதிவு பண்ணலாம், இல்லாட்டினா மொபைலில் இருக்கிற ஆப் வழியாக முன்பதிவு பண்ணலாம். இது மாதிரியாக முன்பதிவு பண்ணுறவங்க முன்பதிவு தொடங்கின முதல் 15 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் ஆதார் ஆதென்டிகேட்டட் யூசராக இருந்தால் மட்டும்தான் முன்பதிவு பண்ண முடியுமே தவிர, நீங்கள் ஆதார் ஆதென்டிகேட்டட் யூசராக இல்லாட்டினா முன்பதிவு பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் ரயில்வே டிக்கெட் கவுண்டரில் போய் முன்பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதார் அங்கீகாரம் அவசியம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு விதிமுறை அமலில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கினா முதல் ஒரு 10 நிமிஷங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட் புக்கிங்க்கு அனுமதி கிடையாது. அந்த நடைமுறை தொடரும் அப்படின்னு சொல்லியும் இந்தியன் ரயில்வே தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு ரயிலில் போனோம் அப்படின்னா ஒரு 60 நாட்களுக்கு முன்னாதான் நம்ம டிக்கெட் முன்பதிவு பண்ணணும், அப்படி தானே? அப்படின்னா 60 நாட்களுக்கு முன்னதாக அந்த ட்ரெயினுக்கான புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த 8லிருந்து 8:15 வரையும் முன்பதிவு பண்ணணும்னா நம்மளுக்கு கட்டாயம் நம்ம ஆதார் ஆதென்டிகேட்டட் யூசராக இருந்தால் மட்டும்தான் முன்பதிவு பண்ண முடியுமே தவிர, ஆதார் ஆதென்டிகேட்டட் யூசராக இல்லாட்டினா நம்மளால் முன்பதிவு பண்ண முடியாது. அப்படிங்கிறது தான் இந்தியன் ரயில்வே தற்போது எடுத்திருக்க இனிஷியேட்டிவாக இருக்குது. தக்கல் டிக்கெட்டை பொறுத்தவரையும் கடந்த ஜூலை மாதமே ஆதார் அங்கீகாரம் இருக்கிற யூசர்ஸ் மட்டும்தான் தக்கல் டிக்கெட் முன்பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிறது ஜூலை மாதம் 1ஆம் தேதியே அமலுக்கு வந்தாச்சு. தக்கல் டிக்கெட்லேயுமே 2 விஷயம் இருக்குது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்னு ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல்ல அது அமலுக்கு வந்துச்சு. இந்த தக்கல் டிக்கெட்டை பொறுத்தவரையும் ஏசி டிக்கெட் காலையில் 10 மணிக்கு நார்மல் பீப்புளுக்கு தொடங்கும். ஏஜென்ட்டுகளுக்கு 10:30க்கு தான் தொடங்கும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட் 10:30 தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம 10 to 10க்குள்ள 10:30க்குள்ள நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரயில்வே தரப்பில் கொடுக்கப்படுற ஒரு விளக்கமாக இருக்குது. சரி, ஏசி அல்லாத கோச்சுகளுக்கு டிக்கெட் முன்பதிவு தக்கல் டிக்கெட் முன்பதிவு 11 மணிக்கு தொடங்கும். அங்கே ஏஜென்ட்டோட புக்கிங் 11:30க்கு தான் தொடங்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்லீப்பர், அதாவது ஏசி அல்லாத கோச்சில் நம்ம தட்கல் டிக்கெட் முன்பதிவு பண்ணோன்னா ஆதார் ஆதென்டிகேட்டட் யூசராக இருந்து 11 மணிக்கு முன்பதிவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா ஏஜென்ட் புக்கிங் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரயில்வே தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. சரி, இவ்வளோ நேரம் நம்ம பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் ஆதென்டிகேட்டட் யூசர் அவங்களால தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்ல. சரி, எப்படி இந்த ஆதார் ஆதென்டிகேட்டட் யூசராக நம்ம மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிக்கணும். ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் போய் நம்மளோட ஐஆர்சிடிசி வெப்சைட்லேயோ இல்லை இணையதளத்திலேயோ போய் நம்மளோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கணும். இதுதான் அதை லிங்க் பண்ண மூலமாக நம்ம ஆதார் ஆதென்டிகேட்டட் யூசராக மாறிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் போட்டிங்கன்னா மை அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு 3வது ஆப்ஷனாக ஆதார் ஆதென்டிகேட்டட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆதார் ஆதென்டிகேஷனை நம்ம கிளிக் பண்ணால் நம்மளோட நேம் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும், நம்மளோட ஜெண்டர் கேட்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஆதார் ஆதென்டிகேட்டட் யூசராக நம்ம மாறிக்கலாம். அங்கே நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளோட நேம் ஆகட்டும், இல்லாட்டினா டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும், இல்லை நம்மளோட ஜெண்டர் ஆகட்டும், இது எல்லாமே ஆதாரில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதோட டீட்டெயில் கூட ஒத்து போகணும். சப்போஸ் அது ஒத்து போகலை அப்படின்னு
வச்சிங்கன்னா நம்ம ஐஆர்சிடிஸில் நம்மளுக்கான இருக்கிற யூசர் நேமை நம்ம ஆதாரில் இருக்கிற நேமுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கணும். அவ்வளோதான். அப்படி ஒரு சின்ன ப்ராசஸ் தான். இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நம்ம ஆதார் ஆதென்டிகேட்டட் யூஸராக நம்ம மாறிக்கலாம். ஆதார் ஆதென்டிகேட்டட் யூஸராக மாறினா தான் வந்து தக்கல் டிக்கெட்லாம் வந்து கம்பல்சரி யாராலையும் போட முடியும். அப்படிங்கிறதுனால ஒருவேளை நீங்கள் இது நாள் வரையும் அது வந்து பண்ணாமல் இருந்தனா சீக்கிரமே பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டிக்கெட் முன்பதிவுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.